Hello friends, welcome to Fantasy Gurutham YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்படியே பக்கத்துல பெல் ஐகான் ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல்ல நடக்கிற மூணாவது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் பஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் அந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ரெண்டு டாப் ஆர்டர் டீம்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 18வது சீசன் சம்திங் ஐபிஎல் வந்து நடக்கிறதுக்கு. அதுல 5 கப் ரெண்டு டீம் ஈக்குவல் கப்ஸ் வந்து வச்சிருக்காங்க. 5 கப் அப்படின்னு ஒரு டாப் டேபிள்ல இருக்கிற ரெண்டு டீம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற ஃபர்ஸ்ட் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி மார்ச் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில தான் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ இந்த சென்னையோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறது, ஸோ நான் வந்து சென்னையோட பிச் ரிப்போர்ட்ஸ் வந்து நான் சொல்ல போறது கிடையாது. ஏன்னா இந்த பிச் ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன்ல ப்ளே பண்ணது, இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ப்ளே பண்ணது, இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே இப்போ ஆக்சுவலா அந்த பிச் எதுக்கு ஃபேவரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர் ரிப்போர்ட்ஸ் வந்து எதுவுமே கிடைக்கிறது இல்லை. ஸோ நான் அதனால மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிச்சை செக் பண்ணி ஒரு ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து டெலிகிராம்ல வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்க பாருங்க, பார்த்து அப்போ எதுக்கு ஃபேவரா இருக்கு, கிராக்ஸ் இருக்கா, ஸ்பின்னர் சப்போர்ட் இருக்குமா, ஃபாஸ்ட் பால் சப்போர்ட்டிங் இருக்குமா அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் டைமிங்ல அந்த டைமிங் எந்த பிச்சில் ப்ளே பண்ண போறாங்களோ அதை வந்து கணிச்சு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து நான் டெலிகிராம் சேனல்ல வந்து கொடுக்குறேன். இப்போ அந்த பிச் ரிப்போர்ட் வந்து நம்ம பார்க்க போறது கிடையாது, மற்ற டீட்டெயில வந்து நம்ம பார்த்துருவோம். இப்போ அடுத்ததான் நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும், அந்த கேப்டன் வைஸ் ஆப்ஷன் ஆகட்டும், டெஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்போர்டேஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் ஆகட்டும், குபேரா ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன் ஆகட்டும், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதோட வின்னிங்ஸும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ என்னால ஒரு 11 பேர் கொண்டு டீமை மேக் பண்ணி ஒரு கேப்டன்ஸ் கார்டு கொடுத்து என்னால் ப்ளே பண்ண முடியல, கொஞ்சம் ரிஸ்கா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரே ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி நிறைய மணி வின் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு ஆப்ஷனா தான் வந்து இருக்கு இந்த ஆப்லாம். ஸோ மறக்காம இந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு. இப்போ அடுத்ததா வெனூர் கடை வந்து பாத்துருவோம். ஸோ வெனூர் பொறுத்திருக்கும் ஓவராலா இந்த சீசன் 140 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணிருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 72, பேட் செகண்டா பண்ணவங்க 66 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. இதுல 2 மேட்ச் வந்து டைல வந்து முடிஞ்சிருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 159 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் 246 ரன் 5 விக்கெட் இழப்புல வந்து அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் ஆர்சிபி தான் வந்து 70 ரன்லயே அவங்களுக்கு 10 விக்கெட்ஸுமே வந்து இழந்திருக்காங்க. அடுத்ததா நீங்களும் நம்ம XL11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம XL11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வேல்யூவான பிரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் மகேந்திரா தார் வந்து கொடுக்குறாங்க. செகண்ட் பிரைஸ் மகேந்திரா கொடுக்குறாங்க. BMW பைக், ராயல் என்ஃபீல்ட் பைக், iPhone 16 ஒரு 5 பேருக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கிட்டத்தட்ட 550 பேருக்கு வரைக்கும் இதுல கிஃப்ட் வைஸ் நிறைய கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மேட்சஸ்க்கும் ஃப்ரீ கிவ் அவேஸ், கிராண்ட் லீக் 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் இந்த மாதிரி மதிப்புள்ள கிராண்ட் லீக்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம XL11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. பார்த்துதான் ஹெட்வெட் ரெக்கார்ட் வந்து பாத்துறோம். ஸோ ஹெட்வெட் பொறுத்த வரைக்கும் ஓவராலா 37 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல மும்பை இந்தியன்ஸ் 20 மேட்சஸும் சென்னை சூப்பர் கிங்ஸ் 17 மேட்சஸ் இந்த மாதிரி காம்பினேஷன்ல வந்து வின் பண்ணிருக்காங்க ஹெட்வெட்ல. ஸோ ஒரு 3 மேட்சஸ் வந்து மும்பை வந்து டாப் ஆர்டர்ல வந்து இருக்காங்க ஹெட்வெட் பொறுத்த வரைக்கும். அடுத்த 2 டீம்ல இருக்க ப்ராப்பர் 11ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற வந்து பாத்துறோம். சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்வால், தேவன் கான்வே 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. திரிபாதி, சிவம் துபே, சங்கர், சாம் கரன், மகேந்திர சிங் தோனி, ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின், நூர் அகமது, பத்ரினா அண்ட் கலீல் அகமது. ஸோ இவங்க தான் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒரு ப்ராப்பர் 11ஸா வந்து இருக்காங்க. இப்போ இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா கலீல் அகமது வந்து இருக்காரு. ஸோ யாருக்கு பதிலாக ஒரு இம்பாக்ட் பிளேயர் உள்ள வரும்னு பாத்தீங்கன்னா திருப்பதியை பதில உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சென்னை பவுல் பண்றாங்க அப்படின்னா கலீல் அகமது டைரக்ட் 11ஸ்லயே வந்து இருந்துருவாரு. அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா திருப்பதி தான் வந்து பிளேயிங் லெவலில் இருப்பாரு. அதுக்கப்புறம் பவுல் பண்ற டைமுக்கு கலீல் அகமது வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் 11ஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அடுத்த எம்ஐயோட ஒரு ப்ராப்பர் 11 வந்து பார்த்துருவோம். இதுல ரோஹித் சர்மா அண்ட் ரிக்கல்டன் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ரிக்கல்டன் அந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், வில் ஜாக், நமன்தாரி,
மிச்சல் ஸ்டார்னர், தீபக் சகர், கரண் சர்மா, ட்ரெண்ட் போல்ட், அர்ஜுன் டெண்டுல்கர் அண்ட் ராபின் மின்ஸ். ஸோ இதுதான் எம்ஐயோட ஒரு ப்ராப்பர் 12 சொல்லலாம், 12 பேர் உள்ள ஒரு 11 வந்து இருக்கு. இதுல ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் மேட்ச் பிளே பண்ண மாட்டாரு. காரணம் லாஸ்ட் சீசன்ல பவுல் பண்ணும் போது நிறைய டைமிங் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்னையோட நடக்க ஃபர்ஸ்ட் மேட்சை வந்து அவர் பிளே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விரிச்சிருக்காங்க. அதனால இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கேப்டன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் தான் வந்து பண்ண போறாரு. ஹர்திக் பாண்டியா பிளே பண்ண மாட்டாரு. இதுல 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா தீபக் சகார் 4 ஓவர் போல் பண்ணிடுவாரு, ட்ரெண்ட் போல் 4 ஓவர் போல் பண்ணிடுவாங்க. இந்த 2 பேருமே 4 ஓவர் போல் பண்ணிடுவாங்க. டெத் ஓவர்லயும் இவங்க தான் போலாம். ஸ்டார்டிங் பவர்ல ஸ்டார்ட் பண்றது இவங்க தான். டெத் ஓவர்ல போல் பண்ணக்கூடிய 2 பிளேயரும் இவங்க தான். 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாங்க இந்த டீமை பொறுத்த வரைக்கும். அடுத்து பேலன்ஸ் இருக்க ஓவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்னர் ஒரு 3ல இருந்து 4, கரண் சர்மா 2ல இருந்து 3, ட்ரெண்ட் போல் அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 அதிகபட்சம் 3 இந்த மாதிரி காம்பினேஷன் போல் பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்க ஓவர வில் ஜாக் போல் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஆப்ரக் பவுலரான நமன்டாரி கூட சம்டைம் பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 5 பவுல் பவுலர் தான் இருக்காங்க. 6th பவுலிங் ஆப்ஷன் ஒரு ஆள் தேவைன்னு நமன்டாரி கூட சம்டைம் பவுலிங் ஆப்ஷன் கொடுத்தவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராபின் மின்ஸ் வந்து இருக்காரு. ராபின் மின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மும்பை பேட் பண்றாங்க அப்படின்னா டைரக்ட் 11ஸ்ல வந்து இருந்துருவாரு. அதே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா அர்ஜுன் டெண்டுல்கர் தான் வந்து டைரக்ட் 11ஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சென்னையை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் போல் பண்றது ஷாம் கரன் 4 ஓவர் போல் பண்ணிடுவாரு. நைசா பத்ரினா 4 ஓவர், நூர் அகமது மேபி 4 ஓவர் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரவீந்திர ஜடேஜா மினிமம் 2 அதிகபட்சம் 3 ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து போல் பண்ணுவாரு. அஸ்வின் 3ல இருந்து ஒரு 4 ஓவர் இந்த மாதிரி காம்பினேஷன் ஒரு போல் பண்ற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டாப் ஆர்ல 2 லெப்டிஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ நான் அஸ்வினுக்கு வந்து ஒரு 3 ஓவர் கொடுப்பாங்க. அதிகபட்சம் ஒரு 4 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் பேலன்ஸ் இருக்க ஓவரை ஷேர் பண்ணி போல் பண்ணுவாங்க கலீல் அகமது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ல போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ 2 டீமுக்கு பிளேயிங்னால யார் இருக்கா அப்படின்னு வந்து பாத்துறோம். இப்போ 2 டீமுக்கு பிளேயர் செட்ஸ்ல யார் இருக்கு, என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில் வந்து பாத்துறோம். ருத்ராஜ் கைக்வாட் ஸோ இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாரு. ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ லாஸ்ட் சீசன்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ ரீசெண்டாக அந்த மேட்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளே பண்ண மேட்சஸ்ல ஒரே ஒரு மேட்சஸ்ல மட்டும் ஒரு 89+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. மற்ற மேட்ச்ல பெரிய ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ருத்ராஜ் கைக்வாட பொறுத்த வரைக்கும் மும்பைக்கு எகென்ஸ்டா அவர் பிளே பண்ணும்போது நல்ல ஒரு ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. ஸோ மும்பைக்கு எகென்ஸ்டா பிளே பண்ணும்போது மினிமம் ஒரு 35+ ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜாவே மும்பைக்கு எகென்ஸ்டா வந்து வச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ருத்ராஜ் கைக்வாட் போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ஏதாவது சிங்கிள் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ண வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு ஒன் சைடா நின்றுவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ருத்ராஜ் கைக்வாட் ஃபர்ஸ்ட் பேட் அப்படின்னா ஒரு நீங்க ஒரு இம்பார்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். டேவன் கான்வே ஸோ லாஸ்ட் சீசன் அவர் வந்து பிளே பண்ண கிடையாது. 2023 தான் வந்து பிளே பண்ணியிருக்காரு. அதாவது ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது மேட்சுக்கு மேட்ச் 30 ரன் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட் 97+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு தேவன் கான்வே பொறுத்த வரைக்கும். ஸோ தேவன் கான்வே நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். என்னைய பொறுத்த வரைக்கும் ஏதாவது சிங்கிள் ஆப்ஷன் அவர் நீங்க ட்ரை பண்ண வைக்கும் போது செகண்ட் பேட் அப்படின்னா நீங்க தேவன் கான்வேக்கு வந்து நீங்க உட்படம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இவரும் மும்பைக்கு எகென்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 44 ரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவரேஜ் வந்து அடிச்சிருக்காரு. அடுத்த ராகுல் திரிபாதி. ஸோ ராகுல் திரிபாதியை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ரெக்கார்ட் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 60+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. பேலன்ஸ் இருக்க மேட்ச்ல ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் அப்படிங்கிற ஒரு ஆவரேஜா வந்து கிடைச்சிருக்கு. லாஸ்ட் சீசன்ல 6 மேட்ச் தான் வந்து பிளே பண்ணியிருந்தாரு. அதுல 125 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. 27 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து இருக்கு கிடைச்சிருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் டாப் ஆர்டர்ல வராரு. ஃபீல்டிங்ல பெருசா பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்காது. இம்பாக்ட் பிளேயர் வெளியே வந்து போயிடுவாரு. பேட்டிங்ல இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். சிவம் தூபே. ஸோ சிவம் தூபேயை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம். ஸோ அவர் லாஸ்ட் சீசன் அந்த ரீசெண்டான மேட்ச்லாம் பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் பின்தங்கிருந்தனால அவர் வர டவுனுக்கு பெருசா ஒரு ஸ்கோர் எதிர்பார்க்க முடியல. ஒரு 15-20 இந்த மாதிரி அடிச்சிருந்தாரு. இப்ப டாப் ஆர்டர்ல பேட்டிங் ஆர்டர் வராரு. இன்னிங்ஸ் வந்து செகண்ட் டவுன் இந்த மாதிரி காம்பினேஷன்ல ஒரு பேட்டிங் ஆர்டர் வராரு. ஸோ சிவம் தூபே இருந்து தாராளமா 25ல இருந்து ஒரு 35+ சம்திங் ஆவரேஜா இந்த மாதிரி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். இந்த வெனுவிலையும் ஒரு நல்ல ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மும்பை இடையில நடந்த மேட்ச்ல 38 பாலுக்கு 66 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. ஆவரேஜாவே சிவம் தூபே நம்ம ஒரு 25+ ஸ்கோர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாம அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புள்ள பகுதியில் தான் நிறுத்திச்சிருப்பாங்க. அதுல 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது மினிமம் ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம் சிவம் துபே இருந்து நம்ம. அடுத்ததா விஜய் சங்கர். ஸோ ரீசன்ட் ஃபார்ம்
மேட்சுக்கு ஒரு 20+ ரன் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து அடிச்சிருக்காரு. 2 மேட்சஸ்ல மட்டும்தான். பேலன்ஸுக்கு 3 மேட்ச்ல பெருசா சொல்லிக்கிற மாதிரி 5 ரன் 1 ரன் ஸோ இந்த மாதிரி வந்து விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காரு. லாஸ்ட் சீசன்ல 7 மேட்ச் பிளே பண்ணி 83 ரன் தான் வந்து அடிச்சிருக்காரு. 16ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து கிடைச்சிருக்கு. லாஸ்ட் சீசன்ல அவருக்கு வந்து பெருசா வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்கல, பேட்டிங் வாய்ப்பு. இந்த மேட்ச் டாப் ஆர்டர்ல பேட்டிங் ஆர்டர் வராரு. ஸோ ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் போரா தான் வந்திருக்கு. கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்றேன், ஒரு லோ பர்சன்டேஜ் பிளேயரை ரிஸ்கா ட்ரை பண்ணு வச்சீங்கன்னா விஜய் சங்கருக்கு வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷாம் கரன் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. மினிமம் 4 ஓவருமே வந்து இவர் போல் பண்ணிடுவாரு. டாப் ஆர்டர்ல பேட்டிங் ஆர்டர் வராரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்மால் லீக்லயே இவருக்கு தான் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. கேப்டன்ஷிப் அவர் கொடுத்து 4 ஓவர் போல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது 1ங்கிறது அதிகபட்சம் 2 விக்கெட்டா கூட எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம 1 விக்கெட் வச்சுக்கிட்டாலும் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட். பேட்டிங்ல பால் வந்து அடிச்சு ஆடணும்னு நினைக்கிற ஒரு பிளேயர், ஒரு 5 பால் பிடிச்சாலும் ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ரன் அடிச்சுட்டு போயிடணும் அப்படிங்கிற மைண்ட்ல பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 20+ ஸ்கோர் அவர்கிட்ட இருந்து ஆவரேஜா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். பெரிய அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கிடையாது, ஆவரேஜா ஒரு 20 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ ஓவராலா ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட். பேட்டிங்ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட். பவுலிங்ல 1 விக்கெட் எடுக்கிறாரு அப்படி வச்சுக்கிட்டாலும் ஆவரேஜா விட்டு நமக்கு ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல இருக்க பாயிண்ட் சேர்த்து ஒரு 60+ கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நான் வந்து பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஒரு ஆவரேஜா இந்த அளவுக்கு கிடைக்கும் எதிர்பார்க்கிறேன். பட் ஷாம் கரன் நல்ல ஒரு குவாலிட்டியான பவுலரா, பவுலிங்லயும் நல்ல ஒரு இது வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்லயும் ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கனால கண்டிப்பா ஸ்மாலுக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். MS தோனி. ஸோ தோனி விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், தோனின்னு சொன்னாவே மஸ்ட் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. பட் இந்த ஃபேண்டசி சம்பந்தம் வந்துட்டாவே ஒரு பேட்டிங் ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படிங்கறத மெயினா வந்து பார்க்கணும். பேட்டிங் ஆட ரொம்ப ரொம்ப டவுன்ல தான் வந்திருக்காரு. இன்கேஸ் ஒரு 15 ஓவருக்கு மினிமம் ஒரு 16-17 ஓவருக்கு அப்புறம் விக்கெட் விழுவுது அப்படின்னா அதுக்கப்புறம் சரி MS தோனி வந்து பேட்டிங் ஆட வருவாரு. அவர் பேட்டிங் வந்து ஒரு 15-20% குயிக் ஃபயரா ஆடக்கூடிய ஒரு பிளேயர், நல்லா அடிச்சு ஆடிடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது டாப் ஆர்டர்ல ஒரு 10 ஓவர் 13 ஓவருக்குள்ள விக்கெட் ஆகுறாங்க அப்படின்னா தோனி வருவார், என்கிட்ட டவுட். ஜடேஜா தான் வருவார். அதுக்கப்புறம் அஸ்வினை கூட சரி, அதுக்கப்புறம் வேணா தோனி வரலாம். என்ன பார்த்தீங்கன்னா தோனி பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். விக்கெட் கீப்பிங்ல ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட். அதுவும் அந்த பேட்டிங்ல கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து பெரிய கொஸ்டின் மார்க் தான். விக்கெட் கீப்பிங் மூலமா ஒரு 15 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க, அட்லீஸ்ட் ஒரு 2 டீம்லயாச்சும் MS தோனி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எப்படி வேணா சான்ஸ் ஆகிற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தோனியோட ஃபேண்டசி கூட இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். ஸோ ட்ரை பண்றவங்க தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரீசெண்டா லாஸ்டா அந்த 2 மேட்ச்ல ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பெரிய ஸ்கோர்ஸ் எதுவும் கிடைக்கல. லாஸ்ட் சீசன்ல 11 இன்னிங்ஸ்ல 161 ரன் தான் அடிச்சிருக்காரு. பெரிய அளவுக்கு அவர் வந்து அந்த லாஸ்ட் சீசன்லயும் வந்து ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்ல. ரவீந்திர ஜடேஜா ஸ்லோயர் லெஃப்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஸோ இந்த மேட்ச் மினிமம் 2ல இருந்து ஒரு 3 ஓவர்ஸ் இந்த மாதிரி காம்பினேஷன் தான் அவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரீசன்ட் வைஸ்ல அவர் பவுல் பண்ணதுல மேட்சுக்கு 1 விக்கெட், அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிற காம்பினேஷன்ல வந்து எடுத்திருக்கிறாரு. நல்ல எக்கனாமிக்ல வந்து பவுல் பண்றாரு. நல்ல ஒரு ஃபார்ம், ரீசன்ட் ஃபார்ம் பவுலிங்ல நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர், பேட்டிங்லயும் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் ரவீந்திர ஜடேஜா. ஆனா பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்குமோ அப்படிங்கிறது பெரிய டவுட். ஏன்னா தோனிக்கு அப்புறம் தான் இவர் வந்து இருக்கிறாரு. நான் அதாவது சொன்ன மாதிரி தான் ஒரு 14 ஓவருக்குள்ள விக்கெட் விழுந்துருச்சுன்னா ரவீந்திர ஜடேஜா வருவாரு. அதே 16-17 ஓவருக்கு அப்புறம் விக்கெட் விழுந்துச்சுன்னா ரவீந்திர ஜடேஜா அனுப்ப மாட்டாங்க, தோனி தான் வந்து அனுப்புவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரவீந்திர ஜடேஜா வந்து நம்ம பெரிய அளவுக்கு இந்த மேட்ச் வந்து பாயிண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. என்னை பொறுத்தவரைக்கும் 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். அஸ்வின். ஸோ ஆப்னன் டீம்ல ரிக்கில்டன் அண்ட் திலக் வர்மா அப்படிங்கிற 2 லெப்டிஸ் தான் இருக்கிறாங்க. அது டாப் ஆர்டர்ல இன்னிங்ஸ் ஓப்பன் அண்ட் 1 டவுன் இந்த மாதிரி காம்பினேஷன் வரதுனால மோஸ்ட் ப்ராபப்லி மினிமம் 3 ஓவர் அப்படிங்கறத கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் இந்த மாதிரி காம்பினேஷன்ல வந்து எதிர்பார்க்கலாம். அஸ்வினை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ஸ்கோர் இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. இதுல பேட்டிங் ஆர்டர் வருவாருங்க பெரிய டவுட் தான், பெருசா வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓவராலா இவரு 9 இன்னிங்ஸ்ல லாஸ்ட் சீசன்ல 9 விக்கெட், அதாவது மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு அஸ்வினை பொறுத்த வரைக்கும். நூர் அகமது லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர், ரீசன்ட் ஃபார்ம். லாஸ்டா அந்த 2 மேட்ச்ல பெருசா விக்கெட்டிங் ஆப்ஷன் எதுவும் இல்ல. அதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா 1 விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட் இந்த மாதிரி காம்பினேஷன்ல வந்து எடுத்திருக்காரு. இந்த IPL 10 இன்னிங்ஸ் பிளே பண்ணிருக்காரு லாஸ்ட் சீசன்ல. அதுல 8 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. 8.3 எக்கனாமிக்ல வந்து பவுல் பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச் என்னை பொறுத்திருக்கும் நூர் அகமது செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா எடுத்து ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அடுத்தா பத்ரினா. ஸோ பத்ரினா பொறுத்த வரைக்கும் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஒரு 3 மேட்ச்ல மட்டும் ஒரு விக்கெட், மேட்சுக்கு 1 விக்கெட் அந்த மாதிரி காம்பினேஷன்ல வந்து எடுத்திருக்காரு. லாஸ்ட் சீசன்ல
6 இன்னிங்ஸ் தான் வந்து பிளே பண்ணியிருக்காரு. அதுல 13 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட் அப்படிங்கிற காம்பினேஷன்ல வந்து எடுத்துட்டு இருக்காரு. இப்போ அவர் பவுலிங்ல பிராக்டிஸ் மேட்ச்லாம் நல்லா பவுல் பண்ணிட்டு இருக்காரு. அதுல நல்ல ஒரு ஸ்விங் அவருக்கு தெரியுது. இதை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து 2 விக்கெட் அப்படிங்கிறது தாராளமா எதிர்பார்க்கலாம். நீங்க பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் இவர் பவுல் பண்றாரு அப்படின்னா கிராண்ட் லீக் கேப்டன்ஷிப் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கலீல் அகமது ஸோ இம்பாக்ட் பிளேயரா இவர் வந்து உள்ள வருவாரு. பவுலிங் மட்டும்தான், ஸோ பேட்டிங் எல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ பவுலிங்ல வர ஃபீல்டிங் இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. மேட்சுக்கு நார்மலா ஆவரேஜா 1 விக்கெட், அதிகபட்சம் 5 விக்கெட் அந்த மாதிரி காம்பினேஷன் தான் எடுத்துட்டு இருக்காரு. என்னைய பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா 1 அதிகபட்சம் 2 விக்கெட்டா கூட விட்டது நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்டா போல் பண்றாங்கன்னா 50 டாப்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்ததான் ரோஹித் சர்மா. ஸோ ரோஹித் சர்மாவோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம் தான் இருக்காரு. சாம்பியன் டிராஃபில ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும். என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ல கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அது லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ல கொஞ்சம் வீக்கா தான் வந்து இருக்காரு ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ஒரு பேட் பண்ணும்போது, ஏன்னா ஒரு பால் வந்து அடிச்சு தான் ஆடுறாரு, சிங்கிள்ஸ் மேக் பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது, அடிச்சு ஆடுவோம், எவ்வளவு ஸ்கோர் வருதுன்னு பாத்துருவோம். அந்த ஒரு மைண்ட்ல தாட்ல பிளே பண்றதுனால ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுவோம் கொஞ்சம் ஏர்ல விக்கெட் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா செகண்ட் பேட் அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன்ல வந்து இருப்பாரு. லாஸ்ட் சீசன்ல 14 மேட்ச்க்கு 417 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. 32ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து கிடைச்சிருக்கு. சிஎஸ்கேவோட பிளே பண்ணும்போது கொஞ்சம் இயர்லியாவே வந்து விக்கெட்ஸை வந்து இழந்திருக்காரு. இந்த வெனூலையும் சரி 10 பாலுக்கு 11 ரன் இந்த மாதிரி காம்பினேஷன் தான் வந்து அடிச்சிருக்காரு. வில்ஜாக். ஸோ வில்ஜாக்கோட பேட்டிங் ஆப்ஷன் ஒரு ரிக்கில்டன் இன்கேஸ் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ரிக்கில்டன் இன்னிங்ஸ் ஓப்பன் கூட பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வில்ஜாக் ஓப்பன். ஸோ ரெண்டு காம்பினேஷன் தான் வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் யார் ஓப்பன் பண்றாங்க அப்படிங்கிறத நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வில்ஜாக் ரீசன்ட் ஃபார்ம் பவுலிங்ல பெரிய விக்கெட்ஸ் கிடைக்கல, ஒரு மேட்ச்ல 1 விக்கெட், 2 விக்கெட் இந்த மாதிரி காம்பினேஷன் எடுத்திருக்காரு. பேட்டிங்ல ஒரு நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பேட்மேன் தான் சொல்லணும். நல்லாவே அடிச்சு ஆடுவார், நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். நின்றுட்டாரு அப்படின்னா ஸ்பின்னரா இருக்கட்டும், ஃபாஸ்ட் பாலர் யார் என்னெல்லாம் கிடையாது, அவரே விக்கெட் இழக்கணும் அப்படிங்கிற மைண்ட் தான் பிளே பண்ணுவார். ஏன்னா அவர் அவ்வளவு சீக்கிரத்துல அந்த தவறான ஷாட்டை வந்து பிளே பண்ணிட மாட்டாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இந்த மேட்ச் என்னைக்கும் ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் லெப்டிஸ் சிஎஸ்கேல நிறைய லெப்டிஸ் இருக்கனால கண்டிப்பா ஒரு விக்கெட் ஆச்சு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அடுத்த திலக் வர்மா. ஸோ திலக் வர்மாவை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் பெரிய அவருக்கு வாய்ப்பு வந்து கிடைக்கல. கிடைச்ச மேட்சா கொஞ்சம் நல்ல ஒரு ஆவரேஜா ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. என்னை பொறுத்தவரைக்கும் திலக் வர்மா ஃபர்ஸ்ட் பேட் அப்படின்னா கண்டிப்பா நீங்க அவருக்கு வந்து ஒரு இப்பரை கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்னால கிராண்ட் லீக்ல ரிஸ்கா கூட இவருக்கு நீங்க வைஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பேட்டிங் ஆப்ஷன்ல கூட ரிஸ்கா ட்ரை பண்ணி வச்சீங்கன்னா திலக் வர்மா கூட ட்ரை பண்ணா, ஆனா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா அவருக்கு நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் சீசன்ல 13 மேட்ச்ல 416 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. 41ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து கிடைச்சிருக்கு. சென்னைக்கு அகேன்ஸ்டா 31ங்கிறது கிட்டத்தட்ட 2 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காரு. 2 மேட்சஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஓரளவு ஒரு 70+ ரன்ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. ஸோ சென்னைக்கு எகென்ஸ்டாவும் நல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்கு. இந்த வெனூலையும் நல்ல ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு திலக் வர்மா. இந்த விதத்தில் திலக் வர்மா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா அவருக்கு ஒரு இப்பரம் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. அடுத்த சூரியகுமார் யாதவ். ரீசன்ட் ஃபார்ம் ஒரு 23, 70ன்னு ஒரு 2 மேட்ச்ல மட்டும் ஒரு ஸ்கோர்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அவர்கிட்ட இருந்து. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம்ல இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயும் நம்ம இம்பார்ட்டன் கொடுத்தா ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவர் எப்படி ஆடணும்னு சொல்ல முடியாது. அவரோட ஃபார்முக்கு அவர் அடிக்க ஆரம்பிச்சார் அப்படின்னா நிறுத்த மாட்டான்னு சொல்ல 6 பவுண்டரிஸ் இந்த மாதிரியே ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு குயிக் ஃபயரா ஒரு 25-30+ ஸ்கோர் அடிக்க ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ ஒரு பவுலர்ஸுக்கும் இப்ப பேட்ஸ்மேனுக்கு ட்ரீம் நிறைய பாயிண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல சூரியகுமார் யாதவ் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா இருப்பாரு. நான் பர்டிகுலரா இவரை நான் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ண போறேன். நீங்க ஏதாவது சிங்கிள் ஆப்ஷன் ட்ரை பண்ண வச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது வேணா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பாரத நமன்தாரியோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்துரும். நமன்தாரியோட ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு டீசென்டான ஃபார்ம்ல வந்து பிளே பண்ணிருக்காரு. ஆவரேஜா ஒரு 25+ ரன் அப்படிங்கிறது அடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் பவுலிங்லயும் மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற காம்பினேஷன்ல வந்து எடுத்திருக்காரு. இப்ப ரீசெண்டா அந்த மேட்சஸ் எல்லாத்துலயுமே மேட்சுக்கு 1 விக்கெட் பிளஸ் ஒரு 25+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. நமன்தாரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபார்ம். லாஸ்ட் சீசன்ல பெரிய அளவுக்கு அவருக்கு வாய்ப்பு வந்து கிடைக்கல. பிளே பண்ண மேட்சஸ்ல முக்கியமான தருணங்கள்ல கம்மியான பால் பிடிச்சி அதிகபட்ச ஸ்கோர் அடிச்சிருந்தாரு. லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மேட்ச் டைரக்ட் 11ஸ்ல இருக்கிறதுனால கண்டிப்பா அவருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அவருக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். டோட்டலி ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா வந்து இருப்பாரு. லாஸ்ட் சீசன்ல 7 மேட்ச் தான் வந்து பிளே பண்ணியிருந்தாரு. 140 ரன் வந்து அடிச்சிருக்காரு. மேட்சுக்கு ஆவரேஜா 23 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து பிளே பண்ணியிருக்காரு. அண்ட் லாஸ்ட் T20 வந்து பாத்தீங்கன்னா சீசன்ல
லக்னோவோட அவர் வந்து பிளே பண்ணிருக்காரு. அதுல ஹையஸ்ட் ஸ்கோர் 28 பாலுக்கு 62 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. இவர் வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டர்னு சொல்லலாம். அடிக் பண்ண எந்த அளவுக்கு நீங்க ஹார்ட் ஹிட்டிங் மைண்ட்ல யூஸ் பண்றீங்களோ அதே மைண்ட்ல இவர் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டர், கம்மியான பால் பிடிச்சா போறோம் அதிகபட்ச ஸ்கோர் ஆகட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு விக்கெட் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல அவர் வர டவுனுக்கு அடிச்சு தான் ஆடணும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் தாராளமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ரிக்கில்டன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்றாரு. சோ இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி இவர் தான் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறோம். சோ லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் யார் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்கன்னு பார்ப்போம். இன்னிங்ஸ் ஓபன் பண்ணாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு ரிக்கில்டனை பொறுத்த வரைக்கும். ரீசன்ட் ஃபார்ம் மேட்சுக்கு மேட்ச் 30+ ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து அடிச்சிட்டு இருக்காரு. 100+ ஸ்கோர் அவர் நின்னுட்டார் அப்படின்னா அவர் இருந்து 100+ ஸ்கோரை கூட எதிர்பார்க்கலாம். அதுல கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வச்சீங்கன்னா ரிக்கில்டன் விக்கெட் கீப்பிங் இவர் தான் பண்றாரு. டாப் ஆர்டர்ல பேட் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாரு அப்படின்னா அவரு கூட நீங்க ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்ததா ஸ்டாண்டர். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். பெரிய ரைட் ஹேண்டர்ஸ் பெருசா யாருமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 2ல இருந்து ஒரு 3 ஓவர் இந்த காம்பினேஷன்ல வந்து போல் பண்ற வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் போல் பண்ணா ஒரு விக்கெட், செகண்டா போல் பண்ணா 2 விக்கெட், இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. மேட்சுக்கு அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஓவரால் லாஸ்ட் சீசன்ல 3 மேட்ச் தான் வந்து பிளே பண்ணிருக்காரு. அதுலயும் 2 விக்கெட்ஸ், அதாவது மேட்சுக்கு 1 விக்கெட், இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து இவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. தீபக் சகர் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. இவர்கிட்ட இருந்து ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது தெரியுது நல்ல ஒரு ஃபார்ம் இருக்காரு. மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற காம்பினேஷன் வந்து எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா தாராளமா இவர்கிட்ட தான் ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்ததா கரண் சர்மா ஒரு லெக் பிரேக் பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் மேட்சுக்கு மேட்ச் 1 விக்கெட், அதிகபட்சம் ஒரு 3 விக்கெட், இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து எடுத்திருக்காரு. இந்த வேணும்ல ஸ்பின்னருக்கு கொஞ்சம் டேன் இருக்கனால போத் இன்னிங்ஸ்ல வந்து 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டா வேணா 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. செகண்டா பவுல் பண்றாரு வேணா அவருக்கு அந்த விக்கெட்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சிஎஸ்கே அகைன்ல 2 மேட்ச் வந்து லாஸ்ட் சீசன் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் அவருக்கு வந்து விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுவும் இந்த வேணுல தான் அந்த விக்கெட்ஸும் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்த ட்ரெண்ட் போல் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். 4 ஓவருமே வந்து போல் பண்ணிடுவாரு. டெத் ஓவர்ல இவர் தான் வந்து போல் பண்றாரு. வேற காம்பினேஷன் யாருமே இல்ல. பும்ரா இல்லாத ஒரு பெரிய மைனஸா வந்து இருக்கு. ஸோ ஸ்டார்டிங் அந்த பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ல ட்ரெண்ட் போல் தான் வந்து போல் பண்ண போறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். உன கிராண்ட் லீக் ரிஸ்கா ட்ரை பண்றீங்க. ஸோ இந்த காம்பினேஷன்ல நான் ஒரு ஒரு கேப்டன்ஸ் கொடுக்கணும்னு வச்சீங்கன்னா ட்ரெண்ட் போலுக்கு நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவர் பவுல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா 2ங்கிறது 3 கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ரீசன்ட் ஃபார்ம் சேம். மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருக்காரு. லாஸ்ட் சீசன்ல 15 இன்னிங்ஸ் அப்ளை பண்ணி 16 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. அடுத்ததா அர்ஜுன் டெண்டுல்கர். ஸோ ஆப்ஷன் பவுலிங் ஆப்ஷன் மோஸ்ட்லி நிறைய ஆப்ஷன் இருக்கனால அர்ஜுன் டெண்டுல்கர் வாய்ப்புகள் இருக்கு. இவர்கிட்ட இருந்து இப்ப ரீசெண்டா பார்க்கும்போது ஒரு டீசெண்டா வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜா வந்து எடுத்திருக்காரு. இவர்கிட்ட இருந்து இந்த மேட்ச் நம்ம அன்எக்ஸ்பெக்டான 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் தான் வந்து எதிர்பார்க்க முடியும். இப்போ அடுத்ததான் வந்து ராபின் மென்ஸ். ஸோ ராபின் மென்ஸோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல பாத்தீங்கன்னா 12, 11, 1, 7, 36. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல வந்து அவர் வந்து பிளே பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட் அந்த 5 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 36+ ரன் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த 36+ ரன் வந்து வெறும் 10 பால்ல வந்து அடிச்சிருக்காரு. ஸோ இவரும் சேம் அதே ஹார்ட் ஹிட்டிங் நம்ம போடக்கூடிய பிளேயர் தான். விக்கெட் கீப்பிங் பண்றாரு. ஸோ விக்கெட் இருக்கனால விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் கிடையாது, பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ இவரை வந்து எப்படியும் கடைசி அந்த பினிஷிங் ரோல்ல கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதாவது விக்கெட்ஸ்ல இழந்துட்டாங்க, ஒரு பேட்ஸ்மேன் தேவைன்னா அந்த இதை கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அவரோட ஹிட்டிங் மெனாலிட்டி சேம் அதே ஹிட்டிங்களோட பிளே பண்ணாரு அப்படின்னா அவர் பிடிக்கிற 10 பால் பிடிச்சா போதும் அவர் வந்து ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ராபின் மென்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலி டிஃபரன்ஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் ஒரு பிளேயர். கண்டிப்பா இவருக்கு வந்து நீங்க கிராண்ட் லீக் அட்லீஸ்ட் 1 or 2 டீம்லயாச்சும் வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ 2 டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிற ஸ்டாட்ஸ்ல வந்து பார்த்துட்டோம். ஓகே, இப்போ அடுத்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யார் யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது ஷாம் கரன்,
ரிக்கிள்டன், வில்ஜெக் இந்த 3 பேருக்கு தான் நம்ம கொடுத்து ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து லைனப்ஸ்ல கிடையாது. ஸோ அந்த இடத்துல 5th பவுலிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வில்ஜெக் தான் வந்திருக்காங்க. ஆப்போனன்ட் டீம்ல சென்னையில ஏதோ டாப்ல வந்து ஒரு 3-4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ சம்திங் ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால கண்டிப்பா வில்ஜெக் தான் இந்த மேட்ச் ஒரு மினிமம் 3 ஓவராச்சும் வந்து எதிர்பார்க்கலாம். 4 ஓவர் கூட சம்டைம் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டா கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வில்ஜெக்ன்றது நம்ம இந்த மேட்ச் ஒரு நல்ல ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அதனால ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது வில்ஜெக் ஒரு கேப்டன் 2 வைஸ் ஆப்ஷன் அண்ட் ஷாம் கரன் ஒரு கேப்டன் இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து எல்லாரும் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இதுல கொஞ்சம் சேஞ்ச் தேவைப்படுதுன்னா ரிக்கிள்டனுக்கு நீங்க ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது ஸ்மால் லீக் ட்ரை இந்த 3 பிளேயர் தான் ஒரு காம்பினேஷன்ல நீங்க ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இது கொஞ்சம் சேஃபான பிக்கா வந்து இருக்கும். அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட், திலக் வர்மா அண்ட் பத்ரிநானா. ஸோ இவங்க 3 பேருக்கும் வந்து ஒரு கேப்டன்ஷிப் அல்லது வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அது பத்ரிநாதனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா அவருக்கு ஒரு கேப்டன் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வெனுவுல நல்ல ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்டா பவுல் பண்ணாலும் சரி, 2 விக்கெட் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் வந்து பவுல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா நீங்க ஒரு கீப்பரை கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ருத்ராஜ் கைக்வாட் போத் இன்னிங்ஸ்ல ஒரு டிஃபரன்ஸ் ஒரு கேப்டன் ட்ரை பண்றேன் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா மும்பைக்கு அகேன்ஸ்டா நல்ல ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு. அதனாலே நீங்க ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுவார், ஒன் சைடா நின்றுவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கேப்டன்ஷிப்க்கு நல்ல ஒருத்தமா பிளேயரா வந்து இருப்பாரு. திலக் வர்மா டோட்டலி டிஃபரன்ஸ் பிக்கா வந்து இருப்பாரு. ஒரு பேட்டிங் ஆப்ஷன் தான். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா அவரோட பேட்டிங் ஆப்ஷன் வேற மாதிரி சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணுவாரு. ரீசெண்ட்ல ஒரு பிராக்டிஸ் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பிராக்டிஸ் மேட்ச்ல சும்மா பவுலிங் பண்ணலாம்னு பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு. பட் பவுலிங் ஆப்ஷன் கிடைக்காது. பேட்டிங்ல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அதனால இவருக்கு வந்து ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நான் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கிட்டு இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.